ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கரை பொங்கல் ரெடி பண்ண போகிறோம். கோயிலுக்கு பிரசாதம் தருவதற்காக சக்கரை பொங்கல் ரெடி பண்ண போகிறோம். முதல்ல நல்லா சுடுதண்ணீர் காய்ச்சி வெல்லத்தை நல்லா உடச்சி போட்டு சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா வேக வைக்கிறோம். நல்லா அரிசி வெந்து சாப்பாடு ஒரு பாத்துக்கு வந்துடும். சாப்பாடு நல்லா வெந்ததும் காய்ச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகுவை வடிகட்டி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்துனதும் நல்லா கொஞ்ச நேரம் வேக வைக்கிறோம். நல்லா வெந்துடும். இதனுடன் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியும் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துனோம்னா நல்லா பொங்கல் நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி அதனுடன் முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை அப்படியே பொங்கலில் கொட்டி கிளறிக்கலாம். கிளறினதுக்கப்புறம் அதனுடன் சிறிதளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான கோயிலுக்கு தேவையான பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு.